ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4வது நாள் கூட்டத்திலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வந்த அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கிறேன், நன்றி கூறிக்கொள்கிறேன். மனிதன் இந்த உலகத்திலே தோன்றி வாழ்வதனுடைய நோக்கம் எல்லாம் மெய் வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான். மெய் வாழ்வு என்றால் என்ன? அதுதான் பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு. வேறு வார்த்தையிலே சொல்ல போனால் சொர்க்கம் என்று சொல்லலாம். எல்லாம் ஒன்றுதான். மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே அதுதான். மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை ஒருவேளை 70 வருஷமாக இருக்கலாம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனா வருத்தமும் சஞ்சலவுமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. நிலையாக இந்த பூமியிலே இருக்க முடியாது. இந்த உலகத்தை விட்டு ஏதாவது ஒரு நாளிலே கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். அதன் பிறகுதான் நிலையான வாழ்வு, நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு ஆரம்பிக்கிறது. அந்த வாழ்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பூ உலக வாழ்வு. இங்கு இருக்கும் போதே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாவிட்டால், தகுதிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அந்த மெய்வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. அதன் பிறகு நித்திய அழிவு இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின் ஒன்றிலோ நித்திய வாழ்வு அல்லது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும், இல்லை என்றால் நித்திய அழிவுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ரெண்டுல ஒரு இடத்துக்கு போய்தான் ஆகும். நித்திய அழிவுள்ள இடத்திற்கு போவதற்கு எந்தவித ஆயத்தமும் செய்ய வேண்டியதில்லை. இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து அப்படியே இருந்துட்டு போயிடலாம், என்ன வேணுமானாலும் பண்ணலாம், முழு சுதந்திரம். ஏனென்றா அந்த இடத்துக்கு ஒன்னும் ரிசர்வேஷன் ஒன்றும் கிடையாது. நரகத்துக்கு போறதுக்கு முன்கூட்டியே பதிவு செய்யணும்னு அவசியமே இல்லை. அது எல்லாருக்கும் இலவச பாஸ்தான். ஏன்னா அது வேறொரு ஆளுக்காக நியமிக்கப்பட்ட இடம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட இடம்தான் நரகம். அவர் ரொம்ப தாராள பிரபு. தன்னோடு வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக அனுமதி கொடுத்து விடும். ஆகவே தன்னுடைய பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு என்னென்ன வகைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றுகிறார். ஆனால் பரலோக வாழ்விற்கு இருக்கிறபடியே இருந்தால் போதாது. நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தயாராக வேண்டும். தயார் நிலையிலே இல்லாமல் அங்கு செல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமும் மனிதனை பரலோக வாழ்விற்கு தயார் செய்வதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோக ராஜ்யத்திற்கு எவ்விதமாக போகலாம், யார் போக முடியும், அதற்குள்ள வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி விளக்குவதற்காக பல எடுத்துக்காட்டுகளை கூறியுள்ளார், ஓமைகளை கூறியுள்ளார். அதுல ஒரு ஓமை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஓமை. அதுக்கு பேரு 10 கன்னிகைகளின் ஓமை. எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு 10 கன்னிகைகள் ஓமை என்றால் தெரியாமலே இருக்கார். ஆண்டவருடைய வருகையையும் மக்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதையும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குள்ள சூழ்நிலையையும் அருமையாக தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு ஓமை. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10 பேர் கன்னிகைகள் மணவாளனை எதிர்நோக்கி போவதற்காக, எதிர்கொள்வதற்காக, வரவேற்பதற்காக, வரவேற்று மன வீட்டுக்கு கொண்டு போவதற்கு
கல்யாண வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக அவர்கள் போகிறார். 10 பேர் போறாங்க. அந்த போறவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த மணவாளனுக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நேரம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்தபடி மணவாளன் வரவில்லை. சோர்ந்து போனார்கள். நேரம் ஆக ஆக தூக்கம் கண்ணை அப்படியே சொக்குகிறது. தூங்கிவிட்டார். எத்தனை பேர் தூங்கினார்கள்? 10 பேரும் தூங்கினாங்க. திடீரென்று நடு இரவிலே ஒரு சத்தம் கேட்டது. இதோ மணவாளன் வந்து விட்டார், அவரை வரவேற்க போங்க. சத்தம் கேட்ட உடனே திடுதுப்புன்னு எல்லாம் 10 பேர் எழுந்திருக்காங்க. ஒண்ணு போலதான் 10 பேர் எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் தூங்கல. எழுந்துச்சு அவங்க கையில விளக்கு கொண்டு போறாங்க. விளக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. மணவாளனை எதிர்நோக்கி அவரை வரவழைச்சிட்டு வரணும் இல்லையா? எல்லார் கையிலையும் ஒரு விளக்கு, தீவெட்டி இருக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே எழுதிச்சாங்க. அவங்க விளக்க பற்ற வச்சாங்க. பற்ற வைத்தால் 5 பேருடைய விளக்கு எரிந்தது. 5 பேருடைய விளக்கு எரியவில்லை. அணைஞ்சு போ. அந்த எரிந்து அணைந்து போகக்கூடிய அந்த 5 கன்னிகைகள் மற்ற கன்னிகையிடம் கேட்கிறார்கள், கொஞ்சம் உங்க எண்ணெய் எங்களுக்கு கொடுங்க, தயவு செய்து கொஞ்சம் எங்களை காப்பாத்துங்க, எங்க விளக்கு கொஞ்சம் எரியட்டும் என்று கெஞ்சி கேட்கிறார். கேட்டா அங்கிருந்து என்ன பதில் வருது? இல்ல இல்ல, அதெல்லாம் நாங்க தர முடியாது. நாங்க தந்தமான பொருள் எங்களுக்கு எங்க விளக்கு அணைஞ்சு. ஆகவே நாங்கள் இதை உங்களுக்கு தர முடியாது, நீங்க வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கீங்க, கடையில போய் வாங்கிக்கீங்க அப்படின்ட்டு, விற்கிறவரிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த 5 பேரும் வேக வேகமாக வாங்குவதற்கு ஓடுகிறார். அதற்குள்ளாக மணவாளன் வந்துவிட்டார். மணவாளன் வரும்போது தயாராக இருந்தவர்கள் இந்த 5 பேரும். அந்த 5 பேரும் அந்த மணவாளனோடு சேர்ந்து அந்த திருமண வீட்டுக்குள்ளே, கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எண்ணெய் வாங்க போனாங்களே அவங்களும் ஓடி வர்றாங்க. எப்படியோ தட்டு தடுமாறி ரத்த கண்டுபிடிச்சு வந்து வாசல் நின்னு தட்டுறாங்க. ஐயா மணவாளனே, எங்களுக்கு கொஞ்சம் கதவை தரங்க, கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், கொஞ்சம் தரங்க. அப்ப அங்கிருந்து என்ன பதில் வருது? நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். வேறு பதில் வரலை. பாருங்க, ஆண்டவருடைய வருகையின் போது நடக்க போகிற சம்பவம் இதுதான். அதை விளக்குவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலேயே இந்த ஓமையை சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஓமையாக காணப்படும். இந்த 10 பேர் என்று சொல்லும் போது, இந்த 10 பேர் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டானவர்கள் அல்லது ஒரு முன் மாதிரியானவர்கள். அவர்களை போலதான் இந்த உலகத்திலே 2 பிரிவினர் இப்பொழுதும் இருக்கிறார்கள், இன்னும் இருக்க போகிறார்கள். சிலர் மணவாளனை வரவேற்பதற்கு தகுதியாக இருப்பவர்கள், சிலர் ஏனோ தானோ என்று கடமைக்காக போய் ஏமாந்து போகிறவர். இந்த 2 பேர் கூட்டத்தில் எங்க இருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியாட்டா இன்னைக்கு தெரிஞ்சிட்டு போ. மணவாளன் வருவது உறுதி, அதுல சந்தேகமே கிடையாது. பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து போவதும் உறுதி. அந்த மணவாளன் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சம்பவத்தை தான் இதுல நாம படிச்சோம். வாசிக்க கேட்ட பகுதியான மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் நாம பார்த்தோம். இந்த ஓமையினுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால இந்த பரலோகத்தை பற்றியுள்ள சில காரியங்களை முதலாவது தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு அந்த ஓமையில் உள்ள சில முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதலாவது பரலோகம்னா என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? அது தேவன் வசிக்கக்கூடிய இடம். தேவன் வசிக்கக்கூடிய இடம்.
தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது 115:3 சொல்றாரு, தேவன் தம்முடைய பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். தேவன் வசிக்கக்கூடிய இடமாக்கும் பரலோகம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப பரிசுத்தம் இல்லாதவர்கள் அங்கு போக முடியாது. அதைத்தான் நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். 21:27 சொல்லியிருக்குது, தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிறது ஒண்ணும் அங்க உள்ள போகாது, உள்ள போகாது. பரிசுத்த தெய்வம் இருக்கக்கூடிய இடத்திலே பரிசுத்தவான்கள் தான் போக முடியும். பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தவான்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். நீங்கள் பரிசுத்தவான்களா இருந்தா அங்க போகலாம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவனுடைய பரிசுத்தத்தின் தன்மையை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்குது? பாவத்தை காணக்கூடாத பரிசுத்த கண்களை உடையவர். பாவத்தை பார்ப்பதற்கு கூட அவர் விருப்பமில்லார். அப்பேற்பட்ட பரிசுத்தர். பரலோகத்தில் என்ன பாட்டு பாடுறாங்களா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர் 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 என்ற பாட்டு தான் அங்க கேட்க. பரிசுத்தவருடைய இடத்திற்கு பரிசுத்தவான்கள் தான் போக முடியும். ஆகவே அது பரிசுத்தமான ஒரு இடம். அப்ப அங்க யார் போவா? இந்த பரிசுத்தவான்களுக்கு இன்னொரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன பேரா? மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள். அந்த இடம் மீட்கப்பட்டவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, நாம உலகத்திலே பிறக்கும் பொழுதே பரிசுத்தவான்களாக பிறக்கிறது இல்லை. எப்படி பிறக்கிறோமா? பாவத்தோடு பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாவ தன்மையோடு கூட தான் இந்த உலகத்திலே மனிதன் தோன்றுகிறான். அவன் பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும். வேறு வார்த்தையிலே சொல்ல போனால் அது அவன் மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட வேண்டும். அப்ப அது தனியாக நடைபெறக்கூடிய ஒரு செயல். அப்படி மீட்கப்பட்டவர்கள் தான் போக முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்துல அழகா சொல்லியிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் போவாங்க, ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் தான் அங்க போக முடியும். வேற யாரும் அங்க போக முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் அங்க போக முடியும். இது பரிசுத்தமான ஒரு இடம். அது நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். அதுதான் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். 3 நாள நாம் பெரும்பாலும் இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம் நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி. நித்தியமான மகிழ்ச்சி உள்ள இடம். அதுதான் நமக்கு விருப்பம். அதுதானே நமது எதிர்பார்ப்பு. இந்த இடத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் தேவன் இந்த மனித உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்தார். பரிசுத்த தெய்வம் பாவியை நேசித்து பாவியை மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக உலகத்திற்கு வந்தார். மனிதன் மீது அன்பளித்து மனிதனை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. அது பரிசுத்தமான இடம். அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படியானால் தான் கொண்டு போகும். ஆகவே அவர் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நித்திய மகிழ்ச்சி உள்ள ஒரு இடம் அது. நித்திய மகிழ்ச்சி உள்ள ஒரு இடம் மட்டுமல்ல, அங்க கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, தாகம் இல்ல. எந்த கவலையும் இல்லாத இடம். எப்போதும் சந்தோஷமே, எப்போதும் சந்தோஷமே. அந்த சந்தோஷம் எது வரைக்கும் இருக்குது? அந்த இடம் எவ்வளவு நாள் இருக்குமா? நித்தியமாக வாழும் இடம். நித்தியமாக வாழும் இடம். ரோமர் 6ஆம் அதிகாரமும் 22ஆம் வசனத்திலையும் அதை பற்றி சொல்லி இருக்குது. ஆனா தெளிவாக இன்னொரு வசனம் இருக்குது, அதை நீங்க படிக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5 வாடன்
மன்னிக்கணும். 2 கொரிந்தியர் 5:1 தானா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். போதும். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு அதுக்கு முடிவே கிடையாது. நித்தியமாக நாம் வாழப்போகிற இடம், நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம், என்றைக்குமாக நாம் ஆண்டவரோடு கூட இருக்க போவோம். அது ஆண்டவரே உருவாக்குற. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது, கடைசியாக சொல்லும்போது சொன்னாரு, நீ கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்களுக்கு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாங்க போய் என்ன செய்ய போறேன்? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போய் மறுபடியும் என்னிடமாக நான் அழைச்சேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அந்த இடத்தை உருவாக்கி ஆண்டவர் மட்டுமல்ல, அந்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த இடம் மிகவும் முக்கியமான ஒரு இடம், நித்தியமான ஒரு இடம், அழிவில்லாத ஒரு இடம், நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறோம். ஆகையினாலதான் அந்த பரலோகத்தை நம்ம அதனுடைய விளக்கங்களை பார்த்துட்டு அதன் பிறகு இந்த முக்கியமான இந்த சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். சரி, இந்த பரலோக ராஜ்யத்தில் யார் போவாங்க? அதை நம்ம பார்க்கணும். எல்லாரும் போயிட முடியுமா? பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? எல்லாரும் போக முடியாது சொன்ன இல்லையா? அதற்கு சில தகுதிகள் இருக்கு. நரகத்துக்கு போகணும்னா தகுதியே கிடையாது, இப்படியே போயிடலாம். அதற்கு தகுதிகள் இருக்கின்றன. அது ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? மீட்கப்பட்டவர்கள் அங்க போலாம். இங்க இன்னொரு வசனம் அருமையா இருக்கு, அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை படிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆமா என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. அழுத்தி சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன். மறுபடியும் பிறவாட்டால் போக முடியாது. இன்றைக்கு மனிதன் பிறவிகளை எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறான். என்ன பிறவி நம்புறான்? இன்னைக்கு மனுஷனா இருக்கிற, நாளைக்கு மிருகமா பிறக்கலாம், அதுக்கு பிறகு வேற ஏதாவது பூச்சி புழுவா பிறக்கலாம். இப்படி பல்வேறு பிறவிகள் இருக்கின்றன. வாழக்கூடிய அவனுடைய வாழ்க்கை தன்மையை பொறுத்து இருக்கிறது, அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பதும், அதற்கு இடைப்பட்ட வேற ஜென்மமே இல்லை. அப்படியானா இங்க என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். சொன்ன உடனே அதை கேட்டவன் ஒரு பெரிய அறிஞனாக்கும், வயசான ஆளு. அவர் கேட்கிறாரு, என்னையா நீங்க ஒருத்தன் வயசானா எப்படியாக 2வது பிறக்க முடியும்? மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? அவங்க அம்மா வயிற்றுல திரும்பி போய் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்பான். அப்ப ஆண்டவர் அதுக்கு அருமையான விளக்கம் தருவார். அது சரீரத்தின்படி பிறப்பதல்ல, அது ஆவிக்குரிய பிறப்பு, ஆவியினாலே பிறத்தல். அது சரீரத்தில் ஒன்னும் அடையாளம் இருக்காது. அது உள்ளான மாற்றம், ஆவிக்குரிய நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம், அது ஆவியினால் பிறத்தல் என்று அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறான். ஆகவே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். இயற்கையாக இந்த உலகத்திலே பிறக்க மனிதன் பாவ மனிதனாக பிறக்கிறான். அந்த பாவ மனிதன் பரிசுத்த மனிதனாக மாற்றப்படுவதுதான் மறுபிறப்பு, மறுபடியும் பிறத்தல். இந்த ஜென்ம சுவாபப்படி பிறக்கிற மனிதன்
தெய்வீக நீதிப்படி மறுபடியும் பிறக்கிறானே, அதுதான் மறுபடியும் பிறத்தல். பிசாசனுடைய பிள்ளையாக இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறானே, அதுதான் மறுபடியும் பிறத்தல். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய ஒன்று. மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, பார்க்கவே முடியாது. இது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்றார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். இந்த மறுபடியும் பிறந்தவர்களுக்கு வேற பெயர்கள்லாம் கொடுத்திருக்குது, சில வேற காரண பெயர்கள் சொல்லலாம். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயர் நினைச்சிடாதீங்க, ஓஹோ இப்படி எல்லாம் பல பேர் பட்டம் வாங்கணுமோ, அப்படியெல்லாம் இல்லை. ஒரே நியதிதான். அந்த மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லிருக்குது? மீட்கப்பட்டவர்கள். நான் இயற்கை சொன்னேன் இல்லையா, பாவியாக பிறக்கிற மனிதன் பரிசுத்தமாக மாற வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அவனுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும். எப்பொழுது மீட்கப்படுகிறானோ அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்ப அவனுக்கு இன்னொரு பேர் என்ன? மீட்கப்பட்டவன். மீட்கப்பட்டவர்கள் அவங்க பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள். இன்னொரு பேர் என்ன இருக்குது? தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 என்ன சொல்கிறது? அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், உரிமையை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பேர் கூட அங்க இருக்கு. அடுத்ததாக வசனம் என்ன சொல்லுது? அவர் படிக்க வேண்டாம், தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாமெல்லாம் யாரா? அந்த மீட்கப்பட்டவர்கள் யாரா? நாமெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, ரெண்டு பிரிவு நம்ம அங்க இருக்கிறோம். நம்ம ஹாலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கற்பனை பண்ணாதீங்க. அதுல நம்ம பின்னால பார்க்க போறோம். அப்போ தேவனுக்கு சொந்தமானவர் இந்த மாதிரி மீட்கப்பட்டிருக்கிறாங்களே, அவர் எப்படி மீட்டுக் கொண்டார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு சொந்த, அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். நம்ம முயற்சியினால் நாம் மீட்கப்பட முடியாது. அவருடைய முயற்சியினால அவர் தன்னுடைய ஜீவனை கிரயமாக கொடுத்து விட்டார், தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி விட்டார். அதன் மூலமாகத்தான் நாம் மீட்கப்பட்டோம். அப்போ நாம அவருக்கு சொந்தமானவர்கள். அப்ப அவருக்கு சொந்தமான சொத்தங்க வச்சுட்டு போவாரா? அவர்களுக்கு தான் அங்க இடம், தேவனுடைய சொத்து நாம். ஆகவே இந்த கிறிஸ்துவை சொந்தமாக்கியவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அந்த கிறிஸ்துவை சொந்தமாக்கியவர்கள் எல்லாம் போலாம். தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்ன அர்த்தம்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசித்து தங்களுக்கு சொந்தமாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அங்கே பரலோக ராஜ்யத்திலே போக முடியும். அவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்திருக்குது? பரிசுத்தம் உள்ளவர்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் போல பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்கள் தான் அங்க போகும். முதலே சொன்னேன் இல்லையா, அது பரிசுத்தமான இடம், பரிசுத்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். ஆகையினாலே பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். அடுத்ததாக யார் அங்க போக முடியாதுங்கிற வசனங்களையும் நம்ம சில இதை பார்க்கிறோம். அதுல இன்னும் சில குறிப்புகள் இருக்குது பாருங்க. என்ன? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். யாருக்கு பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது? முதல்ல சொன்னேன், தேவனுடைய பிள்ளையுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். இந்த உலகத்திலே பிறந்தவருடைய பெயர் இந்த உலகத்தில் உள்ள மரண, பிறப்பு, இறப்பு பதிவு அலுவலகத்துல போய் பதிக்கணும், அங்க பேர் எழுதிடுவாங்க. அது கண்டிப்பு, கட்டளை, அரசு உத்தரவு, ஆணை. அதே போல ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போது, அதாவது தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது, அவன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜையாக, குடிமகனாக மாறிவிடுகிறான். ஆகவே மறுபடியும் பிறந்த உடனேயே நாம பதிக்க வேண்டியதில்ல, தேவனே பதிச்சிடுறார். அவர் கையில ஜீவ புஸ்தகம். மறுபடியும் பிறந்தவருடைய பேர் மட்டும்தான் இருக்கும், தேவனுடைய பிள்ளையர் பேர் மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய பேரெல்லாம் இருக்கும்னு நினைச்சாரு. மறுபடியும் பிறந்தவருடைய பேர் மட்டும்தான் அதுல இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அடுத்ததாக இங்க வரும்போது புத்தி உள்ளவர்கள் என்று நாம இந்த ஓமையில பார்க்கிறோம். இந்த 5 பேரு புத்தி உள்ளவர்கள் சொல்லியிருக்கு. இந்த விளக்குல எண்ணெயெல்லாம் இருந்தது இல்லையா, லைட் எல்லாம் எரிஞ்சு அவங்க எல்லாம் ஆண்டவர் அந்த மணவாளனை வரவேற்றுக் கொண்டு மன வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க இல்லையா, அந்த 5 பேரும் புத்தி உள்ளவர்களா?
புத்தியுள்ளவர்களுக்கு சில விளக்கங்கள்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். யார் புத்தியுள்ளவர்கள்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதுதான் புத்தி. வசனம் சொல்லு, வசனங்களை நம்ம வீட்டுல பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, நீங்க 4 நாளா கேட்கறவங்க இருக்கிறாங்க, 3 நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். ஆனா கேட்கறது மட்டும் பயன்படாது. அந்த கேட்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் போக முடியும். அவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். இந்த 5 பேர் புத்தியுள்ள கன்னிகள் சொல்லிருக்கு. அந்த புத்தியுள்ளவர்கள் என்ன செய்யறாங்களா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறார்கள், தீமையை விட்டு விலகுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையே வித்தியாசமா மாறிடுது. தேவனுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை போல வாழ முடியாது. பொல்லாத காரியத்தில் துணிகரமாக ஈடுபட முடியாது. அவர்கள் புத்தி உள்ளவர்கள், பொல்லாப்பை விட்டு அவர்கள் விலகுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுவது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பமே அங்கதான் இருக்கு. தேவனுக்கு பயப்படுவதே அங்கே ஞானத்தின் ஆரம்பம், அறிவினுடைய ஆரம்பம் என்று சொல்லப்படும். தேவனுக்கு பயப்படுவதுதான் புத்தி. தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு முன்பாக புத்தியாக இருக்கிறது. இதை வேறொரு வார்த்தையில சொல்ல போனா, இங்க உள்ள நம்ம சம்பவத்தை என்ன பார்க்கிறோம்? அந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கிட்ட என்ன இருந்ததா? எண்ணெய் இருந்தது. என்னையா, அப்போ ஆளுக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நல்ல பிபிடி தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டா போதுமே, எங்க போயிடலாம் பரவ ராஜ்யத்துக்கு. நீ என்ன 1 லிட்டர், நான் 1 கேலன் எண்ணெயை வாங்கிட்டு வருவேன். அப்படி ஆர்டர் வச்சிருந்தாருன்னா கேலன் கணக்கா எண்ணெய் போய் பரலோகத்துக்கு போயிடும். அதை அர்த்தம் பண்ணல அவரு. எண்ணெய்க்குள்ள விளக்கத்தை நம்ம பின்னால பார்க்கலாம். எண்ணெய் உள்ளவர்கள், அந்த புத்தி உள்ளவர்கள் யாரா? எண்ணெய் உள்ளவர்கள். எண்ணெயை பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு, ஆவின்னு சொல்வது தப்புதான், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டவர்கள் அங்கே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார். ஏனென்றால் நாம் பார்த்தோமே, இந்த மீட்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுடைய பிள்ளையாதல், இது போன்ற எல்லா செயல்களையும் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மறுபடியும் பிறக்க செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பின்னால பார்க்கலாம். அடுத்து யார் போக முடியாது பரலோகத்துக்கு? இதுக்கு நேர் எதிர்மறையா வேகமா நம்ம சொல்லிடலாம். அப்ப யார் போக முடியாது? மறுபடியும் பிறவாதவர்கள் போக முடியாது. நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க இல்லையா? இது 5 பேர். முதல்ல 5 பேர் உள்ள போயிட்டாங்க. இந்த 5 பேருக்கு போக முடியல. வாசல் நின்று தட்டுறான். இவரை மறுபடியும் பிறவாதவர்கள். எங்க விளக்குல எண்ணெய் இல்ல, விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு, மணவாள வர்ற நேரத்தில் அங்க இல்ல. மறுபடியும் பிறவாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதே போல பிசாசும் அவனுடைய தூதர்களும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. சும்மா இப்ப விசிட் பண்ணிட்டு வராங்க, போக முடியாது. அவர்களுக்கு என்ன இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது? நரகம், அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் அவர்களுக்கு சொந்தமாக போகிறது. அடுத்த நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன பார்க்கிறோம்? நேர் எதிர்மாறாக, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அதை வெளிப்படுத்தல தான் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம். அது 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 27ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பேர் எழுதப்பட்டவர், ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் அங்க போவாங்க, எழுதப்படாதவர்கள் போக முடியாது. இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வாலிப கூட்டங்களை நடத்தும் போது, அல்ல சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டம் நடத்தும் போது சில ஸ்கிட் எல்லாம் போடுவாங்க, குறு நாடகம் போடுவாங்க. அப்போ பரலோக காட்சியை வர்ணிக்கிறதுக்காக அங்க ஒருத்தர் உட்கார வச்சு 2-3 புஸ்தகம் எல்லாம் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வரிசையா மக்கள் எல்லாம் வராங்க. என்ன பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள அனுப்புறதுக்கு ஒரு தூதன் கேட்ல இருக்கிறான். வந்தவன என்ன கேட்கணும்? ஏன் என் பேர் இருக்கிறா ஜீவ புஸ்தகத்துல? உன் பேர் என்ன? என் பேர் கிறிஸ்டோபர். இருக்கு. மறுபடியும் பிறந்திருக்க, நீ உள்ள போ. அடுத்த இன்னொருத்தன் வரான், அவன் கூட உள்ள அவனுடைய ஃப்ரெண்டு தான்.
அவன் ஃப்ரெண்டு வந்து ஜான். 2 பேரும் ஒன்னாதான் எங்கேயும் சுத்திட்டு இருவாங்க. அவன் ஜான் வரான். ஜான் வந்து, ஐயா ரொம்ப அவசரம், நீங்க உள்ள விட்டுருங்க, என் ஃப்ரெண்டு உள்ள போயிட்டான். பொறு நான் வெரிஃபை பண்ணாண்டாவாங்க, பேர் இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா? அங்க பார்த்தாச்சுன்னா பேரகம். உன் பேர் இல்லையப்பா, நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தரிசனத்து கூட்டத்துக்கு 25 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். நாங்க 2 பேருமா தான் போனோம். நல்லா பாருங்க சார், சும்மா வேலையெல்லாம் காட்டக்கூடாது. பாருங்க, தரிசன கூட்டத்துக்கு நீ 25 வருஷமா போனாலும் சரிதான், 250 வருஷமா போனாலும் சரிதான், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. உன் பேர் இங்க இருக்கணும். மறுபடியும் பிறந்தவங்களுடைய பேரை மட்டும்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நீ மறுபடியும் பிறக்கல, போ. இப்படி ஒவ்வொன்னா தெரியும், அவரவருடைய செய்கைகள் அங்க தெரியும். ஆமா, பேர் இல்லைன்னா உள்ள போக முடியாது. கிறிஸ்தவ பேரா இருக்கலாம், கிறிஸ்தவ நடைமுறைப்படி வாழலாம், கிறிஸ்தவ இந்த எல்லா சடங்காச்சாரங்களையும் அனுசரிக்கலாம். இன்னொரு அருமையான ஒரு ஸ்கிட் போடுவாங்க, சொல்லுவாங்க இதே மாதிரிதான் நரகத்தினுடைய காட்சியை விளக்குறதுக்காக. அப்போ விளக்கும் போது ஒரு பையன் வாலிபன் ஆகும் பொழுது அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து நரகத்துக்கு போயிடறான். அவன் ரொம்ப சேட்டக்கார பையன், எங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க அவன் சேட்டக்கார பையன் தான். அவனுக்கே தெரியும் நம்ம போறது நரகம் தான், வா இப்படி சொல்ல. அதன் பிறகு அவனுடைய நண்பன், நெருங்கிய நண்பனான இன்னொருத்தன், அவன் பேர் பீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த பீட்டரும் அதே மாதிரி கொஞ்ச நாள்ல இறந்து அவனும் உள்ள போறான். இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா தோற்றத்துக்கு முதல்ல போனானே அவன் ரொம்ப அக்கிரமக்கார பையன். ஆனா இவன் இருக்கான பீட்டர் வந்து பாக்குறதுக்கு எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிற பையன். கோயிலுக்கு போனாலும் நல்ல பிள்ளை, வீட்டுக்கு நல்ல பிள்ளை, அங்கங்கெல்லாம் பாக்குறதுக்கு நல்ல பிள்ளை. ஆனா அவனும் எங்க போறான்னா நரகத்துக்கு தான் போறான். அங்க போகும்போது அங்க பார்த்தா அவன் ஜான் உட்கார்ந்துருக்கான். என்னடா ஜானு நீ இங்க உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும்டா, நான் முன்னாலே இங்கதான் வருவன்னு தெரியும், நான் பண்ணாத சேட்டையா உனக்கு தெரியாதா? அவன் கேட்டான், நீ எப்படி அங்க வந்த? நீ நல்ல பிள்ளையாச்சா, சண்டே கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா இருப்பிய, வசனம் எல்லாம் சொல்லுவிய, நல்லா பாட்டு பாடுவிய, முன்னால போய் கூட ஒருக்கா சாட்சி கூட சொன்ன போல தெரியுது. ஆமா, கள்ள சாட்சி சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படிடா வந்த? அதெல்லாம் சும்மா வேஷம்டா, அதெல்லாம் சும்மா வேஷம், நான் மறுபடியும் பிறக்கல. அவன் உடனே சொல்றான், சத்தம் போடாத, இங்க நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் இங்கதான் இருக்கிறான், வேதத்தை எடுத்து பகுத்து போதிக்கக்கூடிய டீச்சர் எங்கதான் இருக்கிறாங்க, இங்கதான் இருக்கிறாங்க. அப்படியே அப்ப போய் பாப்பண்டா, டீச்சரை போய் பாப்பன்னு சொன்னா, என்ன அக்கா நீங்க எவ்வளவு அருமையா சண்டே கிளாஸ் நடத்துனீங்க, ஆண்டவரை பத்தி எவ்வளவு அழகா சொன்னீங்க, என்ன அழகா ஜெபம் பண்ணுவீங்க. சத்தம் போடாத, நான் மறுபடியும் பிறக்கல, நீ என்னதானே பாக்குற, நம்ம சண்டே கிளாஸ் செக்ரட்டரி இங்கதான் இருக்காரு. அப்படியா? அப்படி போகும்போது அங்க போயாச்சுன்னா கடைசி சண்டே கிளாஸ் செக்ரட்டரியில கேட்டாச்சுன்னா, சத்தம் போடாத, ஒண்ணு பேசாது, நம்ம ஐயர் கூட தான் இருக்கா. இப்படி படிப்படியா போயிட்டு கடைசியில் பிஷப் உள்ளதா இருக்கு. இது ஒருவேளை விளையாட்டாக தோணலாம், வேடிக்கையாக தோன்றலாம், ஆனால் இது உண்மை. மறுபடியும் பிறக்காத சண்டே கிளாஸ் டீச்சர் உண்டு, சண்டே கிளாஸ் பிள்ளை உண்டு, மறுபடியும் பிறக்காத போதகர்கள் உண்டு, பிரசங்கிமார் உண்டு. மாற்றம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. இவைகள் எல்லாம் உண்மையினுடைய பிரதிபலிப்பு. ஆண்டவர் வரும்போது எல்லாம் வெளிப்பட்டு, உலகை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோட வேஷம் எல்லாம் வெளிப்பட்டு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டாதான் உள்ள போக முடியும். உங்க பேர்லாம் அதுல இருக்கா, உங்க பேர் இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திட்டு போனோன்னே. யாருக்கு பேர் எழுதப்படாது? பாவிகளுடைய பேர் எழுதப்படாது இல்லையா, அங்க எழுதப்பட முடியாது. பாவிகளுக்கெல்லாம் இடம் அது இல்ல. பாவிகளுக்கு இடம் எங்கயா? சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 9:17. சீக்கிரமா படிக்கலாம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார். துன்மார்க்கரும்
ஆமா, தேவனை மறுக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆமா, பாவிகளுக்கு இடம் அது பிசாசோடு சேர்ந்த ஒரு இடமாக அது காணப்படுகிறது. அடுத்தது அவிசுவாசிகள் இந்த பட்டியலே இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்கு. நிறைய பட்டியலே கொடுத்திருக்கு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், ஆமா, அருவருப்பானவர்களும், ஆமா, பட்டியல் நிறைய போகுது. அதுல ஒண்ணுதான் விக்கிரகாராதனைக்காரர். ஒரு சில இதை மட்டும் நான் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம். இவர்கள் எல்லாரும் எங்க போவாங்களாம்? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். விக்கிரகாராதனைக்காரருக்கு எச்சரிப்பாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏமாந்து போக வேண்டாம். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இடம் தயாராக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று நாம் தெளிவாக திட்டவட்டமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது அந்த பட்டியலாம் வருது. இவங்க எந்த பட்டியல வராங்க? எண்ணெய் இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவருடைய பட்டியல் வருது. அந்த 5 கன்னிகைகளுக்கு என்ன புத்தி இல்லைன்னு சொல்லி இருக்குது. ஏன்னா எண்ணெய் இல்ல. புத்தி இல்லாதவர்கள் யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாதவர்கள். ஆமா, அவர்களுக்கு அங்க இடம் கிடையாது. குமாரன் இல்லாதவர்கள், குமாரனை உடையவர்கள் மட்டும்தான் ஜீவனை உடையவர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். குமாரன் இல்லாதவர்கள் அங்கே போகவே முடியாது. கடைசியாக நாம பார்க்கிற தேவனை மறக்கிறவர்கள் நாம் பார்த்துட்டோம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் அதை பார்த்தோம். தேவனை மறக்கிறவர்கள் எல்லாம் நரகத்திலே தள்ளப்படுவார். இந்த நிலையில பரலோகம் செல்வதற்கு தானாக போக முடியாது, தயார் செய்துதான் போகணும். தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த சம்பவம் வரும். எந்த சம்பவம்? 10 கன்னிகைகளுடைய அந்த ஓமை வரும். அதுல 5 பேர் தான் தயாரா உள்ளவங்க, 5 பேர் தயார் நிலையில் இல்லாதவர்கள். அந்த 5 பேரிட்டு தீவெட்டியுடன் எண்ணெய் இருந்தது. இன்னும் 5 பேரோட தீவெட்டியுடன் எண்ணெயில, விளக்குல எண்ணெய் இல்லாதவர்கள். 5 பேர்ல விளக்குல எண்ணெய் இருந்தது, அதனால எரிஞ்சது. 5 பேர் விளக்குல எண்ணெய் இல்லை. அதான் எண்ணெய் என்ன? தேங்காய் எண்ணெயா, விளக்கெண்ணெயா, இல்ல வேற ஏதா பெட்ரோலியமா? எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் தான் மனிதனிலே தேவனுடைய கிரியைகளை செயல்படுத்துகிறார். ஒருவனை மறுபடியும் பிறக்க செய்வதற்கு அவனுக்கு உதவுவது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒருவன் மனம் திரும்ப முடியாது. ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒருவன் பாவ உணர்வை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் உணர்த்தினால்தான் நாம மறுபிறப்புக்குள்ள வர முடியும். அப்பதான் நம்ம பாவி என்று உணர முடியும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால்தான் நம்ம பாவி என்று உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த எண்ணெயை நாம் வாங்கி இருக்கிறோமா, பெற்றுக் கொண்டிருக்கிறோமா, அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு நம்மிலே இடம் கொடுத்திருக்கிறோமா? என்ன செய்யறாங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆதி ஆவியானவருடைய செயல் சுத்திகரிப்பு செயல். எதை வைத்து சுத்திகரிக்கிறார்? அவருக்காக தனி சுத்திகரிப்புக்குள்ள மருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்தி ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார். பரிசுத்தப்படுத்தப்பட்டது அங்க போக முடியும். இந்த வேலையை செய்யறது ஆவியானவர் தான் கிரியை நடப்பித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவங்களற கழுவப்பட உதவி செய்கிறார், சுத்தம் செய்கிறார். அடுத்ததாக பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார்? மறுபடியும் ஜெனிப்பிக்க உதவுகிறார். வசனத்தை கொண்டு பேசுகிறார், அவரே பேசுகிறார். தெளிவாக மனிதன் இந்த உலகத்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற கருத்தை, அந்த சத்தியத்தை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிறார். ஆகவே மறு ஜனனத்தை உருவாக்குவது, ஏற்படுத்துவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இவ்வளவு வசனத்தை கேட்டுட்டும்
நம்ம ரெண்டு செவியையும் அப்படியே இருக பொத்தி கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடியாது. அவர் சத்தம் நம்மோடு பேசும்போது, நம்முடைய உள்ளுணர்வோடு பேசும்பொழுது சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டோமானால் நாம் தப்பித்துக் கொண்டோம். நாம் மறுபடியும் பிறப்போம். மறுஜென்ம முழுக்க நமக்கு அவர் கொடுத்து விடுவார் திருவசனத்தை கொண்டு. இந்த வேலையை செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது அங்கே சொல்லியிருக்கிறார், அபிஷேகிக்கிறவரா. அபிஷேகம் என்ன? இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்னெல்லாமோ நினைச்சிடுறாங்க. அந்த விளக்கத்துக்கெல்லாம் போகல. நான் இதுல தேவையான ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லுகிறேன். இங்கே பார்க்கிற வசனங்களிலே நீங்க பார்க்கலாம் அந்த அபிஷேகத்தை பத்தி. 2 கொரிந்தியர் 1:21 இதெல்லாம் இருக்குது. நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே சொல்லியிருக்கு. தேவன் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேக தைலம் என்று ஒரு தைலம் பயன்படுத்தப்பட்டது பழைய ஏற்பாட்டில். எதுக்காக? ராஜாக்களை நியமனம் செய்யும் போது அபிஷேகம் பண்றது. அதே போல ஆசாரியர்களை நியமனம் செய்யும் போது அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கு எண்ணெய் பயன்படுத்தப்படும். அதே போல நாமும் மறுபடியும் பிறந்தவர்களும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். எப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கப்படுகிறதோ அப்பொழுது தேவன் நம்மை அபிஷேகிக்கிறார். எவ்வாறு அபிஷேகிக்கிறார்? ராஜாவாக அபிஷேகிக்கிறார், ஆசாரியனாக அபிஷேகிக்கிறார். அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, ஆமா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டவர்களாம் தேவனுடைய பார்வையிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறார். நாம் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். இது வேதம் சொல்லக்கூடியது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவன் மறுபடியும் பிறந்த பிறகு அவனை தொடர்ந்து அவனை உணர்த்தி கொண்டே நடத்தி கொண்டே வருவார். ஏன்னா அவர் சதா காலம் கூட இருப்பார்னு சொல்லி தேவகுமாரன் சொல்லிட்டார். சதா காலம் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்பிவிட்டார். அதை அனுப்பிட்டாரு. யார் மறுபடியும் பிறக்கிறார்களோ அவர்களோட இருந்து அவர்களை தொடர்ந்து நடத்துவார். அவர்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார், தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இதனாலதான் இந்த விசுவாசி பாவம் செய்யறதுக்கும் அவிசுவாசி பாவம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விசுவாசி பாவம் செய்தா அவனுடைய உள்ளுணர்வு பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஈட்டியாலே குத்தி கொண்டே இருப்பார். பாவம் செய்து விட்டாய். தாவீதோடு பேசினார். அவன் விழுந்து கிடக்கிறான். ஐயோ, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். பரிசுத்த ஆவியானவருடைய செயல், உணர்த்துகிற செயல். அவிசுவாசி பாவம் செய்தா உணர்வே இருக்காது. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். தூக்கி விடுறது பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அவர் தொடர்ந்து நம்மை சுத்திகரிப்பார், நம்மை உணர்த்துவார், நம்மை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். தேவனுடைய சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். நம்மை தேவ புத்திரராக்குவோர் அவர் தான். இந்த வசனங்கள்லாம் பார்க்கலாம். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம், இதை குறிச்சிங்க. அப்போ தேவ புத்திரர் ஆக்கக்கூடிய செயலையும் அவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்படுகிறார், அச்சாரமாக கொடுக்கப்படுகிறார். தேவனுடைய நாள், அவருடைய நாளிலே நாம் மீட்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக, முன் அடையாளமாக, அட்வான்ஸாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவின்னு சொல்லி அவரை துக்கப்படுத்தக்கூடாது. முத்திரையிடுகிறார், அச்சாரமாக இருக்கிறார். இது பெரிய டாபிக், நம்ம அதுக்குள்ள போகல. பட் அந்த எண்ணெயால நாம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா, அந்த எண்ணெய் நம்மள இருக்குதா, செயல்பட்டு இருக்குதா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். எண்ணெய் இல்லாட்டா, எண்ணெயினுடைய செயல்பாடு இல்லாட்டா மணவாளனை எதிர்கொண்டு போக முடியாது. போனா அவரை பார்க்க முடியாது. உங்க கடைக்கு தான் ஓடணும். அவர் வந்து விடுவார், அங்கே கதவு அடைபட்டு.
ஆகையினாலதான் இந்த குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஒரு விசுவாசியினிடத்திலே கனி கொடுப்பதற்கு உதவுகிறோம் அவர்தான். என்ன கனி? ஆவியின் கனிகளா இருக்கு இல்லையா? ஆவியின் கனி எத்தனை? 9 கனி. ஆவியின் கனியோ 9. அன்புல இருந்து ஆரம்பிக்கலையா? இதெல்லாம் கனி கொடுக்க செய்யக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர். மனிதனிலே தேவன் கிரியை நடப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் கிரியை நடப்பிக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருவார், ஏதாவது ஒரு செயலை செய்ய சொல்வார், போயிடுவார். ஆனால் இப்பொழுது நிரந்தரமாக ஒரு விசுவாசியிடம் தங்கி விடுவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார். இதெல்லாம் பொதுவாக பார்த்தோம். ஆண்டவர் வரப்போறார். மணவாளன் யாரு? ஆண்டவர். மணவாளனுக்காகத்தான் எதிர்ப்பு வராங்க அந்த 10 பேரும். ஆண்டவர் வரப்போறார், இது உறுதி, சந்தேகமே இல்லை. ஏன்னா அதற்கு பல அடையாளங்கள்லாம் சொல்லி இருக்குது. ஆண்டவர் வருகை பற்றி சொல்லும் போது சில அடையாளங்கள்லாம் சொல்லி இருக்குது. அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால வேகமா நான் போயிடுவேன். என்ன அடையாளங்கள்? யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள். ஆமா, லூக்கா 21 அதிகாரம் 9 21 அதிகாரத்தில் நிறைய சொல்லி இருக்குது. வருகையின் அடையாளங்களை பற்றி சொல்லி இருக்குது. இந்த விளக்கத்தை எல்லாம் வீட்டுல போய் தெரிஞ்சீங்க. வரப்போகிறார், அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். யுத்தத்தை பற்றி தெரியாதா? கலகத்தை பற்றி தெரியாதா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புறதை பற்றி பார்க்கலையா? சமுதாயத்துக்கு விரோதமாக சமுதாயம், மதத்துக்கு விரோதமாக மதம் மோதிக்கொள்ளக்கூடிய காட்சி. ஒரு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். நம்ம நாட்டிலேயே பார்க்கிறோம், நம்ம சுற்றியே பார்க்கிறோம், நம்ம ஊர்லயே பார்க்கிறோம். தேவனுடைய வருகைக்கு இவைகள் எல்லாம் அடையாளங்களாக காணப்படுகின்றன. பூமி அதிர்ச்சி நம்ம நாட்டிலேயே நடந்திருக்குது. இப்பவும் பத்திரிகைகள் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். இந்தோனேஷியா தீவில நடந்துகிட்டே இருக்குது பூகம்பம். சுனாமி எப்படி ஏற்பட்டது? இந்த பூகம்பத்தின் விளைவுதானே. இதெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது? ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நமக்கு அவ்வப்போது நினைவூட்டக்கூடிய கருவிகளாக காணப்படுகின்றன. பஞ்சம், பட்டினி சாவு எவ்வளவு இருக்கு? சில நாட்டில எல்லாம் எவ்வளவு வறட்சி. அடுத்தது நோய். நோயை பத்தி கேட்கவே வேண்டாம். இங்க நம்ம வந்த பொழுது இங்க அருமையான சகோதரர்கள் சொன்னாங்க, இங்க இந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட 300 பேரும் ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நோய்? சிக்குன்குனியா. அது பாதிக்காத ஆளுகளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா இடம் வந்துட்டுது. அது வந்து 6 மாசம் ஆன பிறகு அண்ணாச்சிக்கு இன்னும் கொஞ்சம் காலு கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கு. சிலர் கை தூக்க கஷ்டமா இருக்குது. இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு அம்மா, பக்கத்து ஊர்ல உள்ள அம்மா சொன்னாங்க, அதனால கஷ்டப்பட்டு கை எடுக்க முடியாது, இப்படியே. இந்த கூட்டத்துக்கு எப்படி போவேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஐயோ, இப்படி போனா என்ன நினைப்பாங்க, ஆண்டவரே எனக்கு சோகப்படுத்தி தாருன்னு சொன்னேன். கையை தூக்கிட்டாங்க, சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், பாருங்க நான் கையை தூக்குறேன். ஒரு மாத்திரை எடுத்து வாயில கொடுக்க முடியாது, பாருங்க இப்ப பாருங்க. ஏன் சொன்னேன்னு சொன்னா, இன்றைக்கு பலவிதமான நோய்கள் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். அது மறுக்க முடியாத உண்மை. நோய்களுடைய வகைகளை பற்றி குறிப்பிடுவதற்காக சொன்னேன். இந்த நோயெல்லாம் யார் எதிர்பார்த்தது? கொசுலாம் எங்க இருந்து வந்தது? அதுக்கு டெங்கு காய்ச்சல் எங்க டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்தாச்சு. புதுசா வருதுங்க நோய்கள். இந்த நோய்கள் எல்லாம் எதற்கு அடையாளம்? புதுசா வருதெல்லாம் ஆண்டவருடைய வருகையை குறித்து எச்சரிக்கக்கூடிய அடையாளங்களாக இவைகள் காணப்படுகின்றன. வானத்தினுடைய தோற்றங்கள் லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. இப்ப நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வானத்தினுடைய தோற்றம் எல்லாம் அவ்வப்போ பேப்பர்ல போடுறாங்க. ஓஹோ, அந்த கிரகம் அப்படி போகுது, புதுசா கிரகம் வந்திருக்குது, ஐயோ ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி இருக்கோ. சில நாளைக்கு முன்னால இந்த 2 வானவில் இருந்தது, பாத்தீங்களா? இங்க ஆமா, பல தோற்றங்கள், புதிய புதிய தோற்றங்களை எல்லாம் காண முடியும். ஆமா, வானத்தில் நடக்கக்கூடிய அதிசயமான பல காரியங்கள் இருக்கின்றன. ஆண்டவருடைய வருகை இவைகள் நினைப்பூட்டக்கூடியவர்களாக இருக்கின்றன. அதுல முக்கியமானது மனிதனுடைய தற்கால செயல்களை பற்றி சிலது பார்க்கணும். கண்டிப்பா படிங்க, இதுல சொல்லியிருக்க வசனத்தை படிக்கணும். மத்தேயு 24 அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ
அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழையில் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், நல்லா கவனிச்சீங்க, ஜலப்பிரவாக வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். மனுஷகுமாரன் வரும் காலத்திலோ அப்படியே நடந்திருக்கா? நான் இப்ப நடந்தலையா சுனாமி? அப்படியே வாரிட்டு போயிடுது. கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா மணக்குடின்னு ஒரு இடம், அதுதான் ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம். அதுல ஒரு பெரிய பாலம், 2 மணக்குடியை இணைக்கக்கூடிய பாலம், பல டன் கணக்கில் உள்ள அந்த பார், அதுல கடல் உள்வாங்கிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் அந்த பாலத்துல போய் வேடிக்கை பார்த்தாங்க. கடல்ல இருந்து தூரத்துல இருக்குது. வேடிக்கை பார்த்தவர்கள் அங்க நிக்கக்கூடிய இடம் இல்லாத அளவுக்கு நிறைய அங்கங்கே கார்கள் எல்லாம் நிறுத்தி எடுத்து பார்த்து வேடிக்கை பார்த்து இருந்தாங்க. உள்ளே போன கடல் இமைப்பொழுதிலே, எதிர்பாராத நேரத்திலே அவர்கள் அந்த பாலத்தை விட்டு ஓடுவதற்கு உள்ளதாக வேகமாக வந்து அடித்து அனைவரையும் வாரிக்கொண்டு போய்விட்டு ஒரு எழுத்து பிசகாமல் நடந்தது. பல டன் கணக்கில் உள்ள மேல உள்ள அந்த சிமெண்ட் பாக்ஸ் இருக்கிற இடமே தெரியாம 2 இடம் தான் அங்க பார்க்க தெரியுதா, அதை எங்கேயோ கொண்டு தூக்கி போட்டிருக்கு. அது எவ்வளவு பெரிய இயந்திரத்தை வச்சு தூக்க முடியாதுங்க. இமைப்பொழுதிலே ஆண்டவருக்கு தெரியாதா? நம்மை உணர்த்துவதற்காக, நம்மை எச்சரிப்பதற்காக, ஆண்டவருடைய வருகை நெருங்கி இருப்பது என்பதை காண்பிப்பதற்காக இவைகள் எல்லாம் எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் வரப்போகிறார். அடுத்தது மனிதனுடைய செயல்கள், பண்பாடுகளை பற்றி பார்க்கும்போது, பண்புகள், செயல்பாடுகளை பற்றி பார்க்கும்போது 2 தீமோத்தேயுக்கு அங்கே பவுல் அப்போஸ்தலர் எழுதும் போது சொல்றார், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிக்க வேண்டாம். அதுல முக்கியமான நிறைய காரியங்கள் இருக்கு. மனுஷர் எப்படி இருப்பாங்க? மனுஷர் தற்பிரியராயிருப்பாங்க, பணப்பிரியராயிருப்பாங்க. அப்படியே வரிசையா சொல்லிட்டு நிறைய காரியம் சொல்லிட்டு கடைசியில சொல்லி இருக்குது, பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். வேஷம் போடுறதுக்கு நம்பர் 1 இன்னைக்கு, பக்தியின் வேஷம் போடுறதுக்கு நம்பர் 1, ஆனால் அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த 10 கன்னிகைகள் போனாங்க இல்லையா, இதுல 5 பேர் வேஷம் போட்டு போனாங்க. அப்பதான அர்த்தம்? 10 பேர்ல 5 பேர் வேஷதாரிகள், ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒண்ணு போல போனாங்க, விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்க, எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல. பார்த்தா ஐயோ பக்திமான்கள், என்ன பக்திமான்கள், கைய விளக்கு இருக்குது, ஒண்ணு போல இருக்கிறாங்க, தூக்கம் வரும்போது ஒண்ணு போல தான் வருது, எழுந்திருக்கும் போது ஒண்ணு போல எழுந்திருக்கிறாங்க, விளக்கு பத்த வைக்கும் போது வித்தியாசம் தெரிஞ்சிடும். நம்ம நிலைமையே தான். வெளி வேஷத்துக்காக இன்றைக்கு தோற்றம் அளிப்பதெல்லாம் ஏமாற்றத்தை கொண்டு வரும், ஏமாற்றத்தை கொண்டு வரும். பத்திரிகைகளை பார்க்கிறோம் இல்லையா, பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு எவ்வளவு அலங்கோலமான காரியத்தை செய்து வருகிறார்கள் என்று. கையில பைபிள் வேற இருக்குது, கையில எச்சரிக்கையா. பைபிள் தூக்குறவங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சிடாதீங்க. ஒரு வசனத்தை படிக்கணும் நீங்க கண்டிப்பா. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்வோம் அல்லவா என்று சொல்வார்கள். அடுத்து படிக்குமா, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை நான் அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போம் என்று அவர்களுக்கு சொல்ல. யாரை பார்த்து சொல்றாரு? உங்களையும் என்னையும் பார்த்து இல்ல, தீர்க்க தரிசனம் சொல்றவங்களை பார்த்து. அப்போ மறுபடியும் பிறக்காமல், தேவனுடைய பிள்ளையாக மாறாமல்,
தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? முடியும். பிசாசை துரத்த முடியுமா? முடியும். அற்புதம் செய்ய முடியுமா? முடியும். அப்ப அற்புதம் செய்யறவங்க எல்லாம், பிசாசை துரத்துறவங்க எல்லாம், தீர்க்கதரிசனம் சொல்றவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பது பொருள் அல்ல. நான் சொல்லல, வாசனம் சொல்லு. எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏனென்றால் கடைசி காலத்துல தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடக்கக்கூடிய பொல்லாதவர்கள் தோன்றுவார்கள். பொல்லாதவர்கள் வேற ஆளுகளை பற்றி சொல்லல, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டு. பைபிள் தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் வீட்டுல ஏத்துறாரு. நல்லா தெரிஞ்சு வீட்டுல ஏத்து. என்னடா இந்த ஆளு போய் பிரசங்கியா போய் பைபிள் தூக்குனவங்க எல்லாம் ஏத்தாதீங்கன்னு சொல்றாங்க. உண்மை வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனம் எடுக்கிற நேரம் இல்ல. இவர்கள் பலவித இச்சைகளாலே இழுப்புண்டு எப்போது கற்றாலும் புத்தி இல்லாத, கோவிச்சு கூட சகோதரிகள், புத்தி இல்லாத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இவர்கள் புகுந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் நடக்கும். ஏமாந்து போகாது, ஏமாந்து போகாது. இது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். கடைசி நாட்களே கொடிய காலங்கள் வரும் என்று நம்புவாயாக. இன்றைய பேப்பர் பத்திரிகை செய்திகள் ஆண்டவருடைய வருகையை உறுதிப்படுத்தினது. நீங்கள் ஆண்டவரை சந்திக்க எதிர்கொண்டு போக ஆயத்தம் தானா? ஆயத்தத்தோடு இருக்கணும். அங்க அந்த 5 பேர் அங்க ஆயத்தம் இல்லை. மணவாளன் வரப்போகிறார். அவர் எப்ப வருவாரு? திடீரென எக்காலம் தோன்றும், எக்கால சத்தம் தொனிக்கும். அவர் வருவாரு. எப்ப வருவாரு? நாளைக்கு ராத்திரி வருவாருன்னு சொல்லலாமா? வருகை நேரம் தெரியாத நேரம். ஆனா சில கிறிஸ்தவங்க சொன்னாங்க 2000 வருவாருன்னாங்க, சில 2002 வருவாங்க. இப்ப 2006 அப்படிதானா? முடிய போகுது, 7 வரப்போகுது. அண்ணன் வந்துட்டாரா? பொய்யான தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவருடைய வருகை யாருக்கு தெரியும்? ஆண்டவரே சொல்றாரு, குமாரன் கூட அதை தெரியாது. எப்பொழுது வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த வசனம் படிங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் 13:32. மார்க் சுவிசேஷம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவர் அறியான். பரலோகத்தில் தூதர்கள் அறியார்கள், குமாரன் அறியார். ஆனா ஒண்ணு நிச்சயம், எப்ப வருவாருன்னு தெரியாது. அது காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடு நேரத்திலோ எந்த நேரத்திலோ தெரியாது. ஆனா வருவார். இந்த அவங்களா தூங்கிட்டாங்க, எதிர்கொண்டு போனவர்கள்லாம் தூங்கிட்டாங்க. இதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை தூங்கி கொண்டிருக்கலாம். இந்த தூக்க நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விடலாம். இப்பவே வந்தாலும் வந்துடலாம். வருகை நேரம் எதிர்பாராத நேரம். அது எந்த நேரம் சொல்ல முடியாது. காலையிலோ மாலையிலோ அந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம், படிக்க வேண்டாம். மார்க் 13:35. நினையாத நேரத்திலே வருவார் சொல்லி இருக்குது, சீக்கிரத்திலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சீக்கிரமாக அது நிறைவேறும், சந்தேகமே இல்லை. ஆனால் அவரை எதிர்கொண்டு போக, அவரை வரவேற்க, அவரை சந்திக்க ஆயத்தம் வேணும். என்ன வேணும்? மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறவாதவர்கள் போக முடியாது. தேவனுடைய பிள்ளையாக போக முடியாது. உங்க விளக்குல எண்ணெய் இல்லைன்னா போக முடியாது. வேஷம் வேணா இருக்கலாம், கையில பைபிள் இருக்கும், வாயில் பாட்டு பாட சொன்னா நல்லா பாட்டு பாடுவீங்க, வீட்லயும் ஜெபம்லாம் இருக்கும், தரிசன கூட்டத்துக்கு ஒழுங்கா வருவீங்க, தரிசன கூட்டத்துக்கு உதவி எல்லாம் செய்வீங்க. நிறைய பேர் உதவி செய்யறாங்க, ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் உதவி செய்யறாங்க. இவங்க எல்லாரும் மறுபடியும் பிறந்தவங்க அர்த்தமா? இல்லை. பார்ப்பதற்கு தான் அப்படி தெரியுது. அப்பதான் அந்த 10 பேர் அப்படிதான் தெரியுது, வேஷம் தெரியுது. சிலர் கிறிஸ்துவர் போல நடிக்கிறதை பார்க்க முடியும். உள்ளான மாற்றம் இல்லை. ஒரு சின்ன படக்கதை, பிள்ளைகளுடைய கதையை நான் படிச்சிருக்கேன். ஒரு குடியானவன் ஒரு நாய்க்குட்டியும் ஒரு கழுதையும் வளர்த்தான். நாய்க்குட்டி ரொம்ப செல்லமாக வளர்த்திருப்பான். அதை என்ன செய்வான், அதை பார்த்த உடனே தூக்கி கையில எடுத்துருவான்.
எடுத்து அதுக்கு ஒரு முத்தம் கொடுப்பான். அதுவும் என்ன செய்யும், அவனோட ரொம்ப கொஞ்சிக்குள்ளாகும். நாவெல்லாம் எடுத்துட்டு அப்படி இப்படியே எல்லாம் தடவி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெளியே போயிட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வந்து வரும்போது இந்த நாய்க்குட்டி பார்த்துட்டே இருக்கிறோம். பார்த்துட்டே நான் வந்த உடனே ஓடி போகும். ஓடி போனவன் அந்த 2 காலையும் தூக்கி அவன் மேல போடும். அவன் என்ன செய்வான், அந்த நாய்க்குட்டி அப்படியே தூக்கி கொள்வான். அந்த நாய்க்குட்டி என்ன செய்யும், தந்தை நாயினால் அழகா தடவி கொடுக்கும், கொஞ்சம். அந்த கழுதை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கழுதைக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அந்த நாய்க்குட்டி கிட்ட மட்டும் என்ன இவ்வளவு பாசம் அந்த ஆளுக்கு. நானும் அவர்கிட்ட, அவர் தானே வளர்க்கிறார், அவர் தானே சோறு போடுறாரு. அவர் சோறு போடுறவரு ஏன் இதெல்லாம் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, என்ன மட்டும் அதெல்லாம் வெளியே கட்டி போட்டிருக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இந்த நாய்க்குட்டியே இவ்வளவு அன்பு கூறுவதற்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்து, அப்போ ஸ்டடி பண்ணும்போது என்ன பார்த்தாச்சுன்னா, ஓடி வரணும், காலை தூக்கி போடணும், அப்புறம் அவன் என்ன சந்தோஷமா தூக்குவான். தூக்குறவன நம்முடைய நாவினால அப்படியே நாக்கி கொடுக்கணும், சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே அதுவும் ஒரு நாள் ரெடியா இருந்தது. நம்ம எஜமான் எப்ப வருவாருன்னு ரெடியா இருந்தது. அப்போ அதே மாதிரி வந்தான். வந்த உடனே சந்தோஷத்துல போய் 2 காலையும் தூக்கி எஜமான் மேல வச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா கழுத இப்படி பண்ணுது, அட போ கழுத அப்படின்னு எப்படி பண்ண. ஓ, நம்முடைய எஜமான் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்முடைய எஜமானமே பேச ஆரம்பிச்சாருன்னு தன்னுடைய நாக்கு எடுத்து ஒரு தடவி சேர்ப்பான். என்ன நடந்திருக்கும், பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து சாத்துன்னு சாத்தி கழுதைய ஓட்டி விட்டுட்டான். நாய்க்குட்டிய போல நடிச்சா மட்டும் வந்துருமா, வராது. அந்த நாய்க்குட்டியை அவன் செல்லமாக தன்னுடைய பிள்ளையாக வளர்த்து வருகிறான். அவனுடைய மடியிலே வளருகிறது. இதே போலதாங்க தேவனுடைய பிள்ளைகளாக உண்மையிலே இருக்கக்கூடியவர்களிடம் தான் தேவனுடைய அன்பு கிடைக்குமே தவிர, வேஷம் காட்டி அதே போல எல்லாரும் கூட்டத்துக்கு போறாங்க நானும் போறேன், எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன், எல்லாரும் பாட்டு பாடுறாங்க நானும் பாட்டு பாடுறேன், இவைகள் எல்லாம் மறுபடியும் பிறந்ததற்கு அடையாளம் அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மறுபடியும் பிறந்திருக்கீங்களா, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா, அவர் சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் தானா, வரப்போகிறார். தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமா, ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது கரையற்றதா இருக்கணும், அது அவரால் கழுவப்பட்டிருக்கணும், அவரால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். தெசலோனிக்கர்ல சொல்றார், அவர் வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுசும் கரையற்றதா இருக்கும். அப்படி அவர் செய்வார். கழுவப்பட்டிருக்குதா, கரையற்றதாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? காலதாமதம் செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. நான் கொஞ்சம் காலதாமதம் எடுக்க போறேன், மன்னிச்சு. காலதாமதம் செய்தால் நஷ்டம்தான். இல்ல இன்னைக்கு வேண்டாம், அந்த தரிசனத்தை கூட்டத்துக்கு இல்ல, நம்ம பிரசங்கம் கேட்டெல்லாம் போதும், அடுத்த தரிசன கூட்டத்துக்கு பார்த்து, இல்ல நாளைக்கு வீட்டுக்கு போய் பார்த்து. காலதாமதம் செய்ய முடியாது. காலதாமதம் செய்தால் அது பெரும் நஷ்டம். மத்தேயு 25:10-11 இந்த சம்பவத்துல கன்னிகைகளை பார்க்கும்போது காலதாமதத்தினால ஏற்பட்ட விளைவு, 5 பேர் உள்ள வந்துட்டாங்க முதல்ல, இந்த 5 பேர் பிந்திக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, கதவு அடைச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. காலதாமதம் செய்தால், ஒருவேளை இன்று இரவே இப்பொழுதே ஆண்டவர் வருவாரானால் நீ தயாராக இல்லை என்றால் பெரிய நஷ்டம். விழித்திரு. 1 தெசலோனிக்கர் 5:6 என்ன சொல்லியிருக்குது, விழித்திரு, அவருடைய வருகைக்காக விழித்திரு. அன்னைக்கு நேத்து ஒரு அந்த தம்பி கேட்டாங்க, நம்ம இருக்க தம்பி, ஆண்டவர் வரான்னு சொல்லி இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் காணலையே, என்னவாக்கும் காரணம், என்ன காரணம்னு சொன்னா, இந்த நாளையும் ஏன் வரலன்னு காரணம்னா, தரிசனத்துக்கு கூட்டத்து வர்றவங்களெல்லாம் ஒருவேளை இன்னைக்காவது மனம் திரும்ப மாட்டாங்களா, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக அவர் இருக்கிறார். 2 பேதுரு 3:9 சொல்லியிருக்குது. 1 தீமோத்தேயு 2:4 இதே போல பார்க்கணும். யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும், அப்படி எல்லாம் பார்க்கணும்.
பரலோகத்துல உள்ள இருக்குமா வெளியே இருக்கிறோமா? உள்ள இருந்தா நித்திய மகிழ்ச்சி, வெளியே இருந்தா நித்திய வேதனை, நித்திய வேதனை. ஆமா, உன் நிலை என்ன? இவங்க யோசிக்க வேண்டிய நேரம். உள்ள இருக்கிறோமா? தயார் தானா? இப்ப வந்தாலும் போயிடலாமா? எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? உள்ளே மகிழ்ச்சியான நிலை, வெளியே பரிதாப நிலை. மறந்து போக வேண்டாம். காலதாமதம் செய்யாதே. காலதாமதம் செய்தால் ரொம்ப நஷ்டம். கதவு அடைச்சா திறக்காது. அவர் வந்து விட்டால் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வருவாரானால் ஏற்கனவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மட்டும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் மத்திய வானத்துல. இங்க பூமிக்கு வர மாட்டார். நேற்று என் சகோதரர் பேசும்போது இதை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். திடீர்னு பார்த்தாச்சுன்னா தரிசன கூட்டத்தில் வந்தவங்க பாதி பேரை காணும். அடுத்த நாள் பத்திரிகையில போட்டிருக்குது, டோனாவிலே தரிசன கூட்டத்துக்கு போனவர்கள் பாதி பேரை காணும், நாகர்கோயில்ல கொஞ்சம் பேரை காணும், திருநெல்வேலியில கொஞ்சம் பேரை காணும். ஊர் ஊரா போட்டு பத்திரிகைக்காரன் பிளாஷ் பண்ணுவான். ஏதோ வானத்திலிருந்து ஒரு கிரகம் வந்து இந்த மக்கள் எல்லாம் இழுத்துக் கொண்டது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இங்க இருக்கிறவங்க மேல போகாம கீழே இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, தரிசன கூட்டத்துல மீதியா இருக்காங்க பாருங்க, மறுபடியும் பிறக்காதவங்க வந்துட்டு போறாங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆமா ஆமா அந்த பிரசங்கியார் கூட சொன்னாரு, வந்துட்டா அவரை ஏற்றுக்கொண்டவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு. தயாராக இருந்துட்டாங்க, போயிட்டாங்க. நானும் தயாராயிரலாம், அப்ப நான் தயாராயிரலாம், அவர் வரட்டு பார்க்கிறான்னு சொல்லி சொல்லுறவங்களா இருக்காங்க. ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அதுக்கு பிறகு வாய்ப்பே இல்லை. மணவாளனோட அந்த 5 பேர் ரெடியா இருந்தவங்க உள்ள போனாங்க, கதவு அடைச்சிட்டு. அதுக்கு பிறகு போய் கதவை தட்டினாங்க, திறந்தா தெரியாதுட்டார். அந்த சிஸ்டர் கூட அன்னைக்கு மீட்டிங்ல என் கூட பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தது. ஐயா அவங்க கூட உட்கார்ந்துருந்தாங்க, கொஞ்சம் பாருங்க ஐயா, நான் எவ்வளவு 70 வருஷமா வந்துகிட்டு இருக்கேனே, 30 வருஷமா வந்துகிட்டு இருக்கேனே, உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களை அறியேன். ஒரே பதில் தான். ஆண்டவர் வந்த பின் ஒன்று செய்ய முடியாது, கதவு அடைத்தால் திறக்காது. ஆண்டவர் வரும்போது இந்த ரட்சிப்பை பங்கு போட முடியாது. நல்ல ஞாபகத்தில் வச்சு, இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப நிறைய காரியங்களை விளக்கின. என்ன பங்கு போட முடியாது, மறுபிறப்ப பங்கு போட முடியாது, பரிசுத்த ஆவியானவர் பங்கு போட முடியாது. தனித்தனியாக சொந்தமாக்கி வைத்திருக்க வேண்டும். கடையில போய் வாங்க முடியுமா? கடையில வாங்க முடியாது, கடைச்சரக்குகள் அது தேவனிடத்திலிருந்து வாங்க வேண்டியது. இவங்க கடைக்கு போறாங்க, ஆண்டவரிடத்துல எல்லாம் போயிருக்கணும், கடையில கிடைக்காது. காலதாமதமாக வந்தால் இடமும் கிடைக்காது, திறக்காது. அவங்க ஒரே சொல்லிருப்பாங்க, ஐயா உள்ள 5 பேர் இருக்காங்களே, எல்லாரும் நேற்று அந்த ராத்திரி இதுவரைக்கும் ஒன்னாதாங்க இருந்தாங்க, நாங்க ஒன்னாதான் ஒரே இடத்துல இருந்தோம், ஒரே இடத்துல படுத்திருந்தோம், உங்க சத்தம் கேட்ட உடனே நாங்க எல்லாம் எழுந்திச்சிட்டோம், ஆனா என்ன மட்டும் இல்லையா, கொஞ்சம் கேட்டு பாருங்க ஐயா. ஒருவேளை கேட்டுப்பாங்க, அங்க வேற பதிலே இல்லை. சரி முத பந்தியில எங்களுக்கு வேண்டாம், 2வது பந்தியிலாவது எங்களுக்கு இடம் கொடுங்க ஐயா. அங்க ஒரே பந்தி தான், மறுபந்திக்கு இடமே இல்லை, இடமே இல்லை. மறுபந்திக்கு ஒரே ஒரு பிரிவுக்கு தான் இடம். யாருக்கா? யூத மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அப்பதான் அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். கதவு அடைத்தால் திறக்காது, கர்த்தர் வந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியானால் இன்றைக்கே இரட்சணி, இன்றைக்கே இரட்சணி நாள். நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள் இதுதான், இந்த நேரம் தான். என்ன செய்ய போறீங்க? வாசல் திறந்திருக்கிறது, பரலோக வாசல் திறந்திருக்கிறது, உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இரு கரம் நீட்டி, ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். பரலோக வாசலை உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறேன், வரமாட்டீங்களா? கதவை அடைக்க போறேன், கதவை அடைக்க போறேன். ஆமா, கதவு அடைபட போகிறது. காலதாமதம் செய்யாதே, காலதாமதம் செய்யாதே, விழித்திரு, தூங்காத. இன்றைக்கே நீ மறந்துடும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கதவை திறந்தே வச்சிருக்க. உள்ள போறதுக்கு ரெடிதானா? இல்ல பிறகு பார்த்துக்கலாம் விடுறீங்களா?
பின்னாலே காலத்தை தள்ளி போட்டால் அந்த 5 கன்னிகைகளுக்கு நேர்ந்த கதிதான். வேற எந்த சலுகையும் கிடைக்காது. நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை சொந்தமாக்கிக் கொள்ளாவிட்டால், மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளே வராவிட்டால், நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரிதான், பிசாச துரத்தினாலும் சரிதான், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தாலும் சரிதான், மறுபடியும் பிறவாதவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டுமானால் நீங்கள் மறுபிறப்பு அடைய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அது இப்பொழுதே நேரம். உங்களை தாழ்த்தி அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுடைய உள்ளத்தை திறப்பீர்களா? ஆண்டவரே போதும் போதும், இனிமேல் நான் காலம் தாழ்த்த மாட்டேன், கதவு அடைபட்டு விடுமே, நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய வருகையை அறிவிக்கின்றனவே, எப்ப வேணாலும் வரலாம், நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா, என்னை உமக்கு சொந்தமாக தருகிறேன், என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், ரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள கழுவி என்னை பரிசுத்தமாக்கும். ஏன்னா பரிசுத்தவான்கள் தான் நாங்க போவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது பரிசுத்தமான இடமாச்சு. நீ பரிசுத்தமானவர் அல்லவா? ஆண்டவரே எனக்குள்ளே வா, என்னை பரிசுத்தப்படும், என்னை கழுவும், நான் இப்பொழுதே என்னுடைய உள்ளத்தை நமக்கு திறக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? கதவு அடைப்படுவதற்கு முன்னதாக நாம் நம்முடைய இதய கதவை தரும். அவர் வருவதற்குள்ளதாக நம்மை அவருக்கு அர்ப்பணித்து நாம் அவரை சொந்தமாக்கிக் கொள்வோம், நாம் மீட்கப்படுவோம், மறுபுறத்தின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். தயவு செய்து கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் வரக்கூடிய நேரம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அவருடைய நேரம் யாருக்கும் தெரியாது. ஆனா சீக்கிரமா வருவேன்னு சொல்றார். சீக்கிரமாக வருவேன்னு சொல்றார். அது காலையா இருக்கலாம், மாலையா இருக்கலாம், நள்ளிரவாக இருக்கலாம். நீங்க விட்டு போறதுக்குள்ளே வந்தாலும் வந்துடலாம். நீங்கள் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. மனுஷகுமாரன் வந்து விட்டாரானால் அதன் பிறகு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய ஆயுசு நாட்களோடு கூட தேவன் இந்த நாளையும் கூட்டி தந்து இந்த இரவு நேரத்தை, இந்த 8.25 மணி நேரத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா இப்போவாவது உங்கள் உள்ளத்தில் திறக்க மாட்டீங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டீங்களா? இல்ல, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவும் வேணும், எனக்கு மற்றதும் வேணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றிலோ உன்னுடைய இருதயம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற வேண்டும். நீ வேற யாரா வேணும்னா இயேசு கிறிஸ்து உள்ள வர மாட்டான். உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா? உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக, உன்னை மீட்டுக் கொள்வதற்காக மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவரே நானும் ஏற்றுக்கொள்வேன் அப்பா. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்னோடு பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நீ பாவத்துக்காக பரிகாரம் செய்திருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவம் வர என்னை கழுவுமப்பா, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுமப்பா, என்னுடைய பேரை உம்முடைய புஸ்தகத்திலே எழுதிவிடுமப்பா என்று ஜெபிக்க மாட்டீர்களா? உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை செய்தால் உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், கழுவுவார், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்புறம் ஆண்டவர் வந்துட்டாருன்னா சந்தோஷமாக அவர் வரும்போது மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! உங்களை அவர் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்று நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா, மை போற்றுகிறேன். இந்த மாலை பொழுதிலே கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பாக்கியத்தை பற்றி, உம்முடைய வருகையை பற்றி நாங்கள் கொஞ்சம் தியானித்தோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் எச்சரிப்பின் சத்தத்தை எல்லாம் கேட்டோம் ஆண்டவரே. இங்கே இருக்கக்கூடிய அருமையான உம்முடைய பிள்ளைகள் இன்னும் யாராகிலும் உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இந்த நேரத்திலே உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்தார். உம்முடைய நாமத்துக்காக எதை செய்தாலும் சரிதான்,
மறுபடியும் பிறவாமல் உம்முடைய நாமத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் பயனளிக்காது. அது வேஷமாகவே இருக்கும் என்பதை வசனத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நீ தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களோடு தொடர்ந்து பேசும். உம்மை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், தங்களை உமக்கு அர்ப்பணிக்கும் வரைக்கும் அவர்களை அமர்ந்திருக்க விட பண்ணாதிரும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயரை எழுதிவிடும், பரிசுத்தப்படுத்திவிடும். ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்கப்பட்டவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வளர்ந்து வர உதவி செய்யும். ஒவ்வொருவரும் நாமத்தை மையப்படுத்த கனப்படுத்த உதவி செய்யும். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கூட்டங்களுக்காக ஒழுங்கு செய்த பிரயாசம் எடுத்த எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.